அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் அருள் நிறைந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தின் பிறை 2இல் இருக்கிறோம். இந்த மாதத்திற்கு மற்ற ஏனைய மாதங்களில் இல்லாத சிறப்பை விட இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இஸ்லாத்தின் முதன்மையான அமல், அதாவது நேரடியாக சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அமல், சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கின்றி கொண்டு சேர்க்கக்கூடிய அமல், சொர்க்கத்தின் முதலாவது தரஜா, முதல் அந்தஸ்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் என்னவென்றால் அது இஸ்லாத்தின் ஜிஹாதாகத்தான் கருதப்படுகிறது. அந்த ஜிஹாதை விடவும் இந்த மாதத்தில் ஏனைய இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அந்த ஜிஹாதை விடம் வலிமை மிக்கதாகவும் அல்லாஹ்விடம் சிறப்பு மிக்கதாக இருப்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த புனிதமிக்க இந்த அருள் நிறைந்த துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்களை நாம் நல்ல அமல்களோடு கழிப்போமாக. மேலும் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அரஃபாவுடைய நாளில் அதிகமான மக்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோமாக. நம்மளது குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போமாக. நாளை நமக்காகவும் நம்மளது குழந்தைகள் அரஃபாவுடைய நாளில் நம்மளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முதல் 10 நாளில் அதிகமாக நம்ம அமல்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.